ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தீபாவளி ஸ்பெஷல் மாவு உருண்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாவு உருண்டையை வந்து பாசிப்பருப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க, இல்லைனா பாசிப்பருப்பு லட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த லட்டு ரெசிபிக்கு வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவையே இல்லை. வெறும் 4லேருந்து 3 இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே போதும். அவ்வளோ சீக்கிரமாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 1 கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க, கருகுனா லட்டு வந்து கசந்து போயிடும். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு உருண்டைக்கு வந்து நீங்கள் ரொம்ப சாஃப்டாக அரைச்சாதான் வந்து லட்டு பிடிக்க வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நரன்னு இருந்துச்சுனாலும் குருணையாக இருந்துச்சுனாலும் லட்டு பிடிக்க வராது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. ஸோ வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி வந்து உங்ககிட்ட வந்து ஃபைன் பவுடராக இல்லைன்னா நல்லா சலடையை வச்சு சலிச்சிட்டு திரும்ப அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ வந்து நான் சலிக்காமல் அப்படியே வந்து கொட்டி வச்சுக்கிறேன். இப்போ வந்து அரைச்ச பாசிப்பருப்பு மாவை தனியாக கொட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா 1 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 1/2 கப்பே கரெக்டாக தான் இருக்கும். ஏலக்காய் வந்து 1 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 2 வேணும்னா கூட 2 ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் பாசிப்பருப்பு மாவோடு சேர்த்து கொட்டி வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு சின்ன பேனில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் வேணுன்னா கூட நல்லா பொடிசாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் லட்டு பிடிக்க வரும். முந்திரி பருப்பை வந்து முழுசாக போட்டுறாதீங்க, லட்டு வந்து பிடிக்க கரெக்டாக வராது. இப்போ வந்து முந்திரி பருப்பை வந்து மாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெய்யை வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா உருக்கி வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட்டாக இருக்கும் போதே அதில் ஊற்றிட்டு நல்லா சுட நல்லா லட்டு பிடிச்சிக்கோங்க. அப்படி வந்து உங்களுக்கு லட்டு பிடிக்க வரலைன்னா நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணி லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மாவு அள்ளும் போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சி 4-5 தடவை இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நல்லா உருட்ட வரும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து மெதுவாக உருட்டினீங்கன்னா கையில் வராது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க. நல்லா பிடிச்சி உருட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா ரவுண்டாக வந்து நீங்கள் உருட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போக போக நல்லா ரவுண்டாக வந்துடும். பாருங்கள், நீட்டாக நல்லா ரவுண்டாக வந்துருச்சு. பாருங்கள், அவ்வளோதான், அழகாக வந்துருச்சு. உங்களுக்கு வந்து லட்டு வந்து கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா நெய் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு லட்டு வந்து மாய்ஸ்சராக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லட்டும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா உடையாமல் நீட்டாக வந்திருக்கு. உங்களுக்கு வந்து இன்னும் நெய் வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஷைனிங்காக ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நட்ஸு தேவையில்லை, ப்ளைனாக இருந்தால் போதுன்னா நட்ஸு கூட ஆட் பண்ணாமல் செய்யலாம். நட்ஸை ஆட் பண்ணி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும், நட்ஸை ஆட் பண்ணாமல் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், நீட்டாகவே வந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான மாவு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.